காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் மாசி பங்குனி பால்குட பெருவிழா தற்போது மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. காரைக்குடியின் காவல் தெய்வமாக போற்றப்படும் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 67 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க மிக நீண்ட திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டிற்கான மாசி பங்குனி திருவிழா கடந்த 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது கைகளில் காப்பு கட்டி 8 நாட்கள் விரதத்தை தொடங்கினர். விழாவின் மிக முக்கியமான நிகழ்வான பால்குட திருவிழா மற்றும் பூக்குழி இறங்குதல் வரும் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று நடைபெறும் நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வெளியூரில் இருந்து வந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். பக்தர்கள் அனைவரும் முத்தாலம்மன் கோவிலிலிருந்து பால்குடம் ஏந்தி புறப்பட்டு காரைக்குடியின் முக்கிய வீதிகள் வழியாக முத்துமாரியம்மன் கோவில் வருவார்கள். இந்நிலையில் காரைக்குடி பஜார் பள்ளிவாசலை கடந்து பால்குடம் எடுத்து பக்தர்கள் வரும்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இஸ்லாமியர்கள் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் பள்ளிவாசலிலிருந்து தண்ணீர் பாய்ச்சி பக்தர்களை குளிர்வித்தனர். இந்நிகழ்வு மத ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் வழக்கமாக மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்நிகழ்ச்சி நடைபெறுவது தமிழகத்தில் மத ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது.